அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கிறோம். வளமை எமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், இன்றைக்கு அவர்கள் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கும் ஒரு ஆளுமையாக மாறி இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு இந்த வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்காங்க போன்ற பல அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டு தெரிந்திருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவரும் ஒரு ஆளுமை, கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகர், பாடகர், நாடக நடிகர் அல்ல நாடக எழுத்தாளர், அதே மாதிரி ஒரு தொகுப்பாளர், பல விருதுகளை வென்ற ஒருவர் கூட தாமரை செல்வி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நலமாக இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? ஓகே, தாமரை செல்வி, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கவிதை தொடர்பாகவே பல நிகழ்ச்சிகள்ல கேட்டிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே உங்களோட முதல் கவிதைகள், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நாங்க இன்றைக்கு ஒரு சமூக சேவகியா அவங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே குறிப்பாக நீங்கள் உங்களோட சொந்த செலவுலேயே கிட்டத்தட்ட ஒரு 800 மரங்களுக்கு மேலே நீங்கள் நாட்டியிருக்கிறீங்க. அதில் எல்லா வகையான மரங்களும் இருக்குது, பல வகைகள், அதே மாதிரி இயற்கைக்கு தேவையான பல மரங்கள். இந்த ஐடியா எங்கே வந்துச்சு? இயற்கை மீது நான் தீராத காதல் கொண்டவர். எனக்கு இயற்கையை பார்த்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய வரமாக கருதுவேன். சூழலை பற்றியான அக்கறையும் எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் மற்றவர்கள் கேட்கும்போது சிரிப்பாக இருக்கும், ஆனால் உண்மையாக என்னுடைய எண்ணம் இதுதான். அப்போ சிறுவதை முதலே நான் இயற்கையெல்லாம் ரசித்து சூழலை பற்றியான ஓசோன் படலம் ஓட்டையை பற்றி ஒரு முறை நான் வாசிக்கும் போது அந்த மர வளர்ப்பை பற்றியான சிந்தனை எனக்கு உருவானது. ஆனாலும் அந்த சிந்தனை உருவானதுக்கு எனக்கு உடனே அதை பற்றியான செயல்பாடுகளை செயல்படுத்த முடியாத பல தடங்கல்கள், எனக்கு அடையாளம் கண்டு கொள்ள முடியாத நிலை அப்படியாக இருக்கும்போது தான் ஒரு 2022 என்று நினைக்கிறேன், அந்த நேரம் வீட்டில் ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதனூடாகவே நான் மரக்கன்றுகளை வழங்குவதற்காக முதல் ஏற்பாடு செய்தேன். அதைத் தொடர்ந்து வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளின் போதுதான் அந்த மரக்கன்றுகளை வழங்கும் ஒரு விடயமாக மேற்கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் கூட அப்பாவின் 1வது ஆண்டு நினைவு தினம். அதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு மரக்கன்று, என்னால் பெரிய பாரிய அளவு வழங்க முடியாது, ஏனென்றால் நான் என்னுடைய சொந்த பணத்தில் வழங்குவதால் ஒரு சிறு அளவு வழங்குவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் இந்த நிகழ்வும் இடம்பெறும். இப்படிதான் சிறுக 800 மரக்கன்றுகளை என்னால் வழங்க முடிந்தது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இந்த இயற்கை மீது வந்த ஆர்வம், ஒரு காதல் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய வச்சு. ஆனா இதை செய்யும் போது சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்திருக்கும் விமர்சனங்களா, இது ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யறாங்க, இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக தன்னை பயன்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க, இவ்வாறான விமர்சனங்கள் வந்து. நிச்சயமாக விமர்சனங்கள் இல்லாத ஒரு விடயம் எதுவுமே இருக்காது. அந்த விமர்சனங்களால் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அதுதான் முக்கியம். உண்மையில் நான் முதலில் மரக்கண்டு கொடுக்கும் போது என்னை ஏளனமாக பார்த்து என் உறவுகளை சிரித்தார்கள். அதற்கு பின் அந்த வழங்கும் போது, அந்த நிகழ்வில் நான் மரக்கன்றுகளை வழங்கும் போது வெகும் ஆர்வமாக வாங்கி கொண்டு சென்றார்கள். அதற்கு காரணம், நான் வீட்டு பாவனைக்கு தேவையான பல மரக்கன்றுகளை வழங்கினேன். பல மரக்கன்று என்றால் எலுமிச்சம் மற்றும் ரம்பட்டான் போன்ற அது மட்டுமல்லாமல் கறிவேப்பிலை, ஏதாவது ஒரு மரத்தை நடுங்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன், 2 மரங்களை தரிக்காதீர்கள் சொல்வதற்கு எனக்கான உரிமை இல்லை, ஒரு மரத்தை தரிக்கும் 2 மரங்களை நாட்டுங்கள், இதுதான் கொள்கையாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய இந்த தொகுப்புகளையும் சரி, உங்களுடைய இந்த வேலை பல இது சம்பந்தமான தேடல்களை மேற்கொள்ளும் போது பல துறைகள்ல நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. குறிப்பா இன்றைக்கு இருக்கிற கால சூழல், இன்றைக்கு இருக்கிற நேரம், அதுவும் நீங்க ஒரு கணக்காளராக இருக்கிறீங்க, ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுல. அப்ப இந்த நேரம் அப்படின்றது இதுல கலைக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? திட்டமிடுதல் தான். திட்டமிட்டு இந்த நேரத்திற்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், இந்த வேலையை இந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற கட்டுக்கோப்பை எனக்கு யாரும் விதிக்கவில்லை, நானே விதித்து கொண்டு நானே என்னை வழிநடத்தி செல்கிறேன். அதனால் தான் என்னால் முடிகிறது. விடுமுறை தினங்களில் இந்த வேலைகள் செய்ய வேண்டும், எல்லாமே திட்டமிடல் தான். திட்டமிடாமல் எங்களால் நகர முடியாது. அந்த திட்டமிடலுக்கு இன்னொரு தூண்டுதலை விட எங்கள் உள்மனம் அதை செயற்படுத்த வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லும் போது அவர்களுக்காக நாங்கள் செய்வோம், அவர்கள் சொல்லாத போது நாங்கள் அதை தவிர்த்து கொண்டு செய்வோம். ஆனால் எங்கள் உள்மனம் உறுதியாக அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதிலிருந்து பிசகாமல் தொடர்ந்து பயணிப்போம் என்பது. அதே மாதிரி இந்த கேள்வி ஆரம்பிச்சதால் இந்த மரங்கள் சம்பந்தமா இன்னொரு கேள்வியும் தொட்டு செல்ல வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த
விவேக் இருக்கலாம் அவரு, அதே மாதிரி அப்துல் கலாம் சார் இருக்கலாம். இவர்கள்லாம் வந்து பல மரங்களை வந்து நாட்டிற்கான இயற்கைக்காக செய்யணும் அப்படின்னு. ஆனா அதே போல இப்ப பல பேர் மரம் நாட்டுறது சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தாங்க. ஆனா குறிப்பிட்ட மரங்களை வந்து நாட்டின பிறகு அதை வந்து தொடர்ச்சியா பராமரிக்கிற என்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இதை வந்து சில நபர்கள் ஊடாக அதை செய்யலாம். அதே நேரத்துல சில இடத்துல பொது இடங்கள்ல எல்லாம் நாட்டும்போது அதை பராமரிக்கிற முறை வந்து சில நேரம் அதை நாட்டி விடும்போது நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றாம இறந்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது பார்க்கணும். உண்மையில் அது ஒரு சவாலான விடயம்தான். அதற்காக தான் முதலில் நான் வீடுகளில் எப்படி மரங்கள் வளர்க்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். ஏனென்றால் வீட்டு தேவைக்கு எனும்போது அவர்கள் அதை அக்கறையோடு வளர்ப்பார்கள். இன்று இந்த 2 வருடத்துக்குள்ளே என்னிடம் நீங்கள் கொடுத்த மரம் எங்கள் வீட்டு வாசலில் பெரிதாக வளர்ந்து கனியும் கொடுத்து விட்டது என்று சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒன்று சாதித்து விட்டோம் என்கின்ற ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் பொது வெளியில் மரங்களை நடுவது எனக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஏனென்றால் பொது வெளியில் நடும் போது நாங்கள் பலருடைய உதவியின்றி நட முடியாது. ஏனென்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இதுவரை எனக்கு அதற்கான செய்கிறேன் என்று கூறுகிறாளே தவிர அதற்கான ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனாலும் அதற்காக நான் சோர்ந்து போகவும் இல்லை, எவ்வழியிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கூறுவது போல பொது வெளியில் நடும்போது இதெல்லாம் சிந்தித்து அதற்கான செயற்திட்டத்தை ஏதாவது நாம் கொண்டு வந்துதான் அதை செயற்படுத்த வேண்டும். ஏனென்றால் மரம் நட்டு அது வாடி கருகிவிட்டால் அது அர்த்தம் இல்லாத ஒரு விடயமாக போய்விடுமே. சரி, நிச்சயமா நம்ம அடுத்த கருத்துக்கு வருவோம். இப்போ வந்து கவிதைகள் அப்படின்னு ஒரு மாதிரி இன்றைக்கு இருக்கிற கவிஞர்களை நம்ம பார்க்கிறோம். புது கவிதைகளை அதிகம் ஆர்வம் காட்டி எழுதுறதும் அது சம்பந்தமான நிறைய கவிஞர்களோட நான் வந்து இன்டர்வியூல வந்து பேசும்போது அவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் எழுதுறது, அதே மாதிரி யூடியூப்ல வந்து வாய்ஸ்ல வந்து இந்த மாதிரியான கவிதைகள் புது கவிதைகள் சம்பந்தமா நிறைய பேர் எழுதிருக்காங்க. அதே மாதிரி இந்த மரபு கவிதை அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்கு. குறிப்பாக வந்து இதுக்கு முன்னுக்கு பல கவிஞர்கள் அது சார்ந்து பல விடயங்களை எழுதியிருக்கிறார்கள், தொகுப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு புதுசாக வர ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவத்தோட புது ஒரு கவிஞரா இல்லைனா எழுத்துத்துறையில் பயணிக்கணும், கவிதைகள் எழுதணும், நூல் வெளியிடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து வாரவங்க எதை வந்து இலகுவா இருக்கும் அவர்கள் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு கவிதை தொடர்பான புது கவிதைக்கு வித்திட்டவர் கவிஞர் பாரதியார் அவர்கள். அவர் வந்த பின் தான் புது கவிதை. அதற்கு முன்பு கவிஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அரச காலத்தில் ஒரு கவிஞர் என்றால் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அதற்கான காரணம் மரபு கவிதை என்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்பாடுக்குள், அந்த கட்டுக்கோப்புக்குள் தான் எழுதப்பட வேண்டும். புதுக்கவிதை என்பது உங்கள் எண்ணங்களை எப்படியும் பிரதிபலிக்கலாம். புதுக்கவிதை தான் இன்றைய சமூகத்தில் ஆர்வமாக எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே மரபு கவிதையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம் எங்களுடைய மொழி மீதான மொழியை நாங்கள் பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டும். மரபு கவிதை என்பது ஒரு வாய்ப்பாடு அமைப்புக்குள் அடைந்தது. இப்ப நாங்கள் கணிதம் படிக்கும் போது ஒரு 2 தர 2 4 அப்படி அது போன்று மரபு கவிதையிலும் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை குவிலம், அப்படி வாய்ப்பாடுகள் இருக்கிறது. அந்த வாய்ப்பாடு கட்டமைப்புக்குள் தான் அந்த கவிதைகளை நாங்கள் எழுதலாம். அதை கட்டமைத்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். ஆனால் இன்றைய சூழலில் அதிக அளவு புது கவிதை எழுதுகிறார்கள். மரபு கவிதைக்கான ஒரு புரட்சியும் இருக்கிறது, அது தேவையற்ற விடயம் அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தளவில் நீங்கள் புது கவிதையும் எழுதுங்கள், மரபு கவிதையும் கற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய ஒரு மொழியின் முழு ஆளுமையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முழுமை பெற வேண்டும் என்றால் அதிலிருந்து கற்றுக்கொள்வது ஒன்றும் தவறில்லையே. அதை எந்த வயதினரும் கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சிலர் வந்து சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக ஃபேஸ்புக்ல வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதுல கவிதை எழுதிட்டு இருப்பாங்க. அவர்களை வந்து தங்களுக்கு பட்டப்பெயர்களையும் சுட்டிக் கொள்றதை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. கவிதை ஆயினி, கவி புயல், கவி அரசு, கவி மாளிகை, இப்படின்னு நிறைய பேர்லாம் இருக்கு. இது வந்து அவங்களோட பணியில் எப்படி பாக்குறீங்க? அது புனைப்பெயர் சுட்டிக் கொள்வது அவர்களுடைய சொந்த விடயமாக இருக்கிறது. அதற்கு நாம் கருத்து சொல்ல இதுல வந்து இப்ப இந்த கவிதாயினி அப்படின்ற ஒரு பெயர் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறத நாங்க பார்த்திருக்கிறோம். அதை வந்து கவிஞர், அதே மாதிரி எழுத்தாளர், தமிழ் ஆய்வாளர், நம்மளோட இவர் பேர் வந்து எனக்கு டக்குன்னு வருது, அசுமத் சார் அவங்களோட இன்டர்வியூல சொல்ல இந்த கவிதை ஆயினி அப்படின்றது பிழையான ஒரு வார்த்தை அப்படின்றது. அப்ப இது சம்பந்தமான ஆய்வுகளை இல்லாம அவர்கள் வந்து தங்களை அந்த மாதிரியான ஒரு பெயர்ல வச்சிருக்கும் போது அது பிழையான ஒரு தோற்றப்பாடா இருக்குங்க.
ஆம், கவிதை எழுதுபவர்கள் அனைவருமே தங்களை கவிதாயினி என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு கவிதை நூலை வெளியிட்டு அந்த நூலுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் அரசில் பதிவு செய்து அதற்கு பின் நாங்கள் அந்த ஒரு கலைஞர்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது, அதில் இணைந்து அதற்கு பின் தான் நாங்கள் இந்த கவிதாயினி கவிஞர் என்கின்ற ஒரு அடைமொழியை பயன்படுத்தலாம் என்றுதான் நானும் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்கும். ஆனால் இன்று அப்படியெல்லாம் இல்லை. அனைவருமே நீங்கள் சொல்வது போல புனைப்பெயர்களை சூட்டிக்கொண்டு கடந்து கொண்டிருக்கிறார்கள். இது யோசிக்க வேண்டிய விடயம்தான். நிச்சயமா. சரி, நீங்க பயப்படாதீங்க, நாங்க மாற்றி விடல. என்னோட சந்தேகமான கேள்வியா. சரி, நீங்க படிச்சது இதெல்லாம் இங்கதான் கொழும்புல தானா இல்ல என்ன வெளியூர்ல இங்க படிச்சுட்டு கொழும்புல வந்து வாழ்றீங்களா, என்ன மாதிரி? ஆரம்ப கல்வி தாயின் இடம் பகவந்தலாவ. அங்க ஆரம்ப கல்வி அங்குதான் கண்டேன். அதற்கு பின் நான் கொழும்பில் ஒரு பாடசாலையில் படித்தேன். அதற்கு பின் தந்தையின் தொழில் நிமித்தம் காரணமாக இடையே கல்வி இடைநிறுத்த வேண்டிய சூழ்நிலை, தொழில் வியாபாரம் நட்டமடைந்தல் காரணமாக. ஆனாலும் நான் படிப்பை விடவில்லை. தொழில் ஒன்று செய்து கொண்டே அதற்கு பின் நான் கல்வியை தொடர்ந்து கொண்டே இருந்தேன். இன்றும் மரபு தமிழ் இலக்கிய 1ஆம் நிலையை முடித்துவிட்டு 2ஆம் நிலையை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் கல்விக்கு எல்லை இல்லை, எப்பொழுதும் படிக்கலாம். நிச்சயமா. அதே மாதிரி இந்த விஷயமும் கேட்கணும்னு இந்த கட்டுரைகள் எழுதுறது, நீங்க எழுதினதுல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது கட்டுரைகள், கவிதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? கட்டுரைகள் எனும் போது காலத்தின் தேவை அறிந்துதான் கட்டுரை எழுதுவேன். இன்றைய காலத்தின் தேவையாக நான் அதிக அளவு கட்டுரைகளை முகநூல் பயணம் இன்று கூட நான் எழுதி பத்திரிக்கை அனுப்பிவிட்டு தான் வருகிறேன். முகநூல் பற்றியான ஒரு பாதுகாப்பு, முகநூலில் பயணிக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இன்று பிரச்சனையாக இருக்கிறது. காரணம், ஏமாற்று வேலைகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. ஒருவருடைய முகநூலிலிருந்து புகைப்படங்களை திருடி இன்னொருவர் அதே போல் முகநூல் ஆரம்பித்து பணம் கேட்பது, வேறு வழிகளில் உரையாடுவது, உண்மையான நபருக்கு இதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த வாரம் எழுதிய ஒரு கட்டுரையாக அது அமைகிறது. அதுபோல் சிறுவர்களின் கைபேசி பாவனை என்பது இன்று மிகப்பெரிய பாரிய ஒரு சவாலான விடயமாக இருக்குது. நல்ல விடயங்களுக்கு உதவுவது போலவே பிள்ளைகளின் தேடல் தீய விளைவுகளை அதிகமாக மனது தேடுகிறது. அது இயல்பு தானே, மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி கட்டுக்கோப்பாக வைப்பது என்பதை பற்றியான ஒரு தேடல் மற்றும் சமகால பிரச்சனைகளை தேடி தேடி எழுதுவேன். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு எங்களோடு இணைந்திருக்கிறார் தாமரை செல்வி அவர்கள். நிறைய விஷயங்கள், இயல்பாக நாம் கடந்து செல்ல வேண்டிய பல விடயங்களே நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்வோம், தேடிக்கொள்வோம் என்று கூறியிருந்தாங்க. சில இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கும் இடைவெளிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம் தாமரை செல்வி அவங்க கூட. சரி, இப்போ அவர்களுடைய இன்னொரு பக்கம், குறிப்பாக அவர்கள் பெற்ற பல விருதுகள் இருக்கு. அதே மாதிரி அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக இருந்திருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக கேட்போம். அதுக்கு முன்னுக்கு சில ஃபோட்டோஸ் காட்டு, உங்களுடைய மெமரிஸை நீங்கள் ஞாபகங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், சரியா? அதில் குறிப்பாக முதலாவது இதை பற்றி சொல்லுங்கள், இந்த போட்டோவை பற்றி. இது உலக தமிழ் மாநாடு அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையால் நுவரெலியாவில் நடத்தப்பட்டது. நான் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையில் ஒரு அங்கத்தினராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த நிகழ்வில். அதே மாதிரி இது ஏணிப்படிகள் என்கின்ற நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்று. அதாவது பிரபல்யமானவர்களை அவர்களுடைய கடந்து வந்த பாதை, இப்போ நீங்கள் என்னை நேர்காணல் செய்வது போல நான் அவர்களை ஜூமூடாக நேர்காணல் செய்த நிகழ்ச்சி 35 வரை செய்தேன். நிறைய அறிமுகங்கள் உலகம் முழுக்க. ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் செய்யும் போது கூப்பிட்டு அருகிலே வைத்து அந்த நிகழ்வை நாங்கள் நடத்த முடியும். ஆனால் அது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நாங்கள் உலகெங்கிலும் உள்ள பிரபல்யமானவர்களை நேர்காணல் செய்யும் ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. அது ஒரு மகிழ்ச்சி. கேள்வி கேட்ட உங்களை வச்சு நான் கேள்வி கேட்டுட்டேன். இது இந்த வருடம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. கனடா அமைப்பு ஒன்றினராக கிடைத்த விருது. ஆம், நிச்சயமாக.
பற்றிமன்றங்கள் எனும்போது முதலில் நான் பற்றிமன்ற பேச்சாளராக பயணித்தேன். பிறகு நான் நன்றாக பேசுவதாக அவர்கள் கூறி என்னை நடுவராக சேர்த்து விட்டார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த சான்றிதழ்கள். இது சிறுகதைக்கான நடுவர் பயணம். இதுவும் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை என்கிற ஒரு இலக்கிய குழுமத்தில் பயணிக்கும் போது சிறுகதைக்கு நடுவராக பயணிக்க வேண்டும். இந்த சிறுகதை கவிதைகளுக்கு நடுவராக பயணிக்கும் போது மிகவும் மகிழ்வாக இருக்கும். நிறைய வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனென்றால் இப்பொழுது உள்ள வேலைப்பளு காரணமாக எனக்கு வாசிப்பதற்கான நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். இப்படி நடுவராக பயணிக்கும் போது கட்டாயமாக வாசித்து அதற்கான கருத்துக்களை பதிவிட வேண்டும் அல்லவா? அப்படியான ஒரு சந்தர்ப்பம். இது ஒரு கவிதைக்குழுவின் கவிதை நடுவராக பயணித்த வேலை. நிச்சயமா, ரொம்ப நன்றி. இதுல நீங்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா நம்ம இந்த வேலைப்பளு காரணமாக வாசிப்பு அப்படின்றது எனக்கு நேரம் கிடைக்குது இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமும், புத்தகத்தை இல்லைண்டா ஒரு நூலை எங்களால் படிப்பதற்குரிய நேரம் அப்படின்றது இல்லை அப்படின்றது. ஸோ ஒரு எழுத்தாளராக அது நீங்க பார்க்கும்போது ஒரு வீழ்ச்சி பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? வாசிக்காவிட்டால் நிச்சயமாக வீழ்ச்சி. ஏனென்றால் தினமும் புதுதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேடல் என்பது அவசியம். நான் ஒரு கட்டுரையோ கவிதையோ எழுத வேண்டும் என்றால் ஒரு கற்பனையில் எழுதுவதை விட அதை வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு எழுதும் போது இன்னும் சிறப்பாக அமையும். இன்னொன்று, நாங்கள் எழுதுவது எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இருந்தாலும் இன்னொரு மக்களை போய் அது சேர வேண்டும். அவர்களை ஒரு மாற்றக்கூடிய ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டும். எங்களுடைய எழுத்து ஏதோ எழுதினோம், புத்தகம் வெளியிட்டோம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அடையாளத்தை தவிர்த்து ஒருவருடைய மனதில் மாற்றங்களை நாங்கள் விதைக்குமானால் எங்களுடைய எழுத்து அதுவே நாம் ஒரு எழுத்தாளருக்கான அடையாளத்தை எங்களுக்கு ஒரு விருதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில யாரும் ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இப்ப புத்தகத்தை கையில் எடுத்து வாசிக்கிறத விட இன்னைக்கு பிடிஎஃப் முறையில வாசிக்கிறாங்க. அதே மாதிரி ஆடியோல ஒரு எழுத்துக்களை முழுசா கன்வெர்ட் பண்ணி அதை ஆடியோக்களா கேட்டு சில குரல் பதிவுகளாகவும் வருது. இதுல உங்களுடைய பார்வையில எது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? வரவேற்கத்தக்க விடையதான் பிடிஎஃப் மற்றும் கைபேசியுடைய. ஆனால் புத்தகங்கள் தான் எங்களுடைய அடுத்த காலகட்டத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஓலை சுவடிகள், எழுத்துருவாக அச்சிடப்பட்ட ஓலை சுவடிகளை இன்றும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆதாரங்களை. அதுபோல நூல்களும் ஒரு காலத்தில் அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது. அவர்கள் எங்களை தேட வேண்டும் என்றால் பிடிஎஃப் வழிமுறைகள் இருக்கிறது. உதாரணமாக நான் ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கொரோனா காலகட்டத்துக்கு முன் மக்கள் வெகும் ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். எங்களுடைய பாரம்பரிய உணவு முறையை கூட மறந்துவிட்டு துரித உணவின் மீதான ஆர்வத்தை கொண்டு வாழ்ந்தார்கள். பிள்ளைகளுக்கு வீட்டில் உணவு பெயர்களை சொன்னால் கூட தெரியாத நிலை இருந்தது. அந்த கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட போது, வீடுகளில் நாங்கள் முடக்கப்பட்ட போதுதான் பிள்ளைகள் பாரம்பரிய உணவின் சுவையை அறிந்து கொண்டார்கள். அதுபோல நூலுடைய சுவையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் வராதென்று நாம் கூற முடியாது. எல்லாவற்றுக்குமே அதுல என்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நூல்களை வாங்கி வாசிக்கிறதுல இருக்கிற பெரிய ஒரு சவாலா இருக்குது. என்னன்னா நூல்களின் விலை. ஏன்னா நான் கூட சமீபத்துல இதுல புத்தக நிலையத்துக்கு சென்றேன். அங்க நிறைய புத்தகங்கள் தேவைப்பட்டது. பட் அதனுடைய பெருமதி நான் நினைச்சதை விட அதிகமாக இருக்கு. அப்போ இதை இன்னொரு நேரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என்னன்னா அந்த டைமுக்கு என்னோட அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கலை. என்னோட நான் போனது வேற ஒன்று. அப்படி பார்க்கும்போது சில புத்தகங்கள் எல்லாம் 2000-2500 போகும்போது ஒரு சாதாரணமாக வாசிக்கிற ஒருத்தர் அதை பெருமளவில் ஏற்றுக்கொள்றது இல்லை. என்னோட கால சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி உங்களோட போயிட்டு? நிச்சயமாக நீங்கள் கூறுவது நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குமே பல நூல்கள் வாங்கும் போது என்னுடைய செலவுக்கு கட்டுப்படியாக வேண்டும் அல்லவா? வாசிக்க ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் அந்த நூல் எங்களுடைய கையில் இருந்தால் நாங்கள் நினைத்த நேரத்தில் வாசிக்கலாம். இன்னும் ஒரு 10 வருடங்கள் கடந்து கூட அதை மீட்டி பார்க்கலாம். குறிப்பாக நூல் வெளியீட்டாளர்களுக்கு என்னுடைய கருத்து, நானும் அப்படிதான் நினைக்கிறேன், முடிந்த அளவு குறைந்த விலையில், அதாவது நீங்கள் புத்தகங்கள் வெளியும் போது அதன் தரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய நூல் பலருடைய கைக்கு சென்றடையக்கூடிய ஒரு விலை மதிப்பில் அந்த நூல்களை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வாசிப்பு என்பது எல்லோருக்கும் முக்கியமான ஒரு விடயம். நான் கூட பல மேடைகளில் பேசும்போது கூறுவது, பிள்ளைகளுக்கு எத்தனையோ உணவு வகைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள், அதுபோல ஒரு மாதம் ஒரு புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் என்று.
நீங்கள் கூறுவது போல புத்தகம் என்பது விலை அதிகம் என்று நினைக்கும் போது பலர் வாங்க மறுக்கிறார்கள். உண்மையில் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் ஏதோ மாற வேண்டும், பார்க்கும் எதிர்காலத்தில் மாறும் என்று நம்பிக்கையோடு. நிச்சயமா. அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி, ஏன்னா புத்தகங்கள் பற்றி பேசுறதுனால என்னன்னா, நீங்க பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறீர்கள், புத்தக வெளியீட்டு தொகுப்பு வழங்குறீர்கள், புத்தக அறிமுகங்கள் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு விஷயமும் நாங்கள் தெளிவுபடுத்தலாம், அதை தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் கேட்கிறேன். என்னன்னா, புத்தகங்களை வெளியிடும் போது நிறைய புத்தகங்கள் பலர் அதிதிகளாக தெரிஞ்சவங்க அவங்க மூலமா பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி அந்த புத்தகங்கள் வாசிக்கிற விதம் அந்த புத்தக வெளியீட்டுல வாங்கின பிறகு பலர் அதை கொண்டு போய் அப்படியே வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விடயமும் இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா நூல் வெளியீடு எனும் போது வாங்கும் அத்தனை பேரும் வாசிக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் அந்த நூல் வெளியீடு என்பது எங்களுடைய மாணவ சமுதாயத்தை வைத்துதான் நாங்கள் வெளியிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கு தான் அதை தேட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நூல் வெளியிட்ட பிறகு அந்த நூல் வாசிக்கப்படுகிறதா என்று மாணவர்களுக்குள்ளே வெளியிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு ஏதாவது அந்த நூலை பற்றியான கருத்து யாரு சிறப்பாக எழுதுகிறார்கள் என்று சின்ன சின்ன பரிசுகள் அப்படி ஒரு வழங்கும் திட்டம் ஒன்று நீங்கள் கேட்டதால் எனக்கும் அந்த திட்டம் வருகிறது. அப்படி ஒரு திட்டத்தை நாம் உருவாக்கினால் சில வேளைகளில் இந்த அனைவரும் வாசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகும், மாணவர்களும் கற்றுக்கொள்வார்கள். நிச்சயமா. அதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் அதுல இருக்கு, நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரி, இதே மாதிரி நீங்க இந்த ஓவியம் வரைதல், அதாவது இந்த கலைத்துறை சார்ந்து பல விடயங்கள்ல பயணிக்கிறீங்க. இது எப்படி இந்த ஆர்வம் எல்லா பக்கத்திலையும் பயணிக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? அதற்கு என்னுடைய குடும்பம் தான் காரணம். உண்மையில் என்னுடைய குடும்பம் மிகவும் கலை ஆர்வம் கொண்டவர்கள். மற்றவர்கள் செய்வதை ரசிப்பார்கள். எழுத்துத்துறையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய தந்தையும் என்னுடைய மூத்த சகோதரனும் மிகவும் ஆர்வமாக என்னுடன் உரையாடுவார்கள். இதை பற்றி நாங்கள் ஒரு பத்திரிகை வாசித்து ஒரு ஞாயிறு விடுமுறை தினம் நிறைய கதைக்கும் போது எனக்குள் எல்லா விடயங்களிலும் ஒரு ஆர்வம் வந்தது. அதுபோல என்னுடைய தாயார் மற்ற வேலைகளில் கைவேலை செய்ய வேண்டும், பெண் பிள்ளை என்பது சும்மா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போன்ற விடயங்களில் அம்மா கல்வியை தவிர்த்து வேறு வேலைகள் செய்வதில் ஊக்கப்படுத்தக்கூடியவர். அதனால எனக்கு இந்த ஆர்வம் வந்திருக்கலாம். அதே போல நீங்க சொல்லிருந்தீங்க ஆடை தைத்தல், பூக்கள் விட்டு இந்த பூக்கள் அலங்காரம் செய்வது, அதே மாதிரி பாடல்கள் அப்படின்ற பல விடயங்கள் இருந்துச்சு. நான் அதுலேயே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பாடல்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் எங்களுக்காக நேயர்களுக்காக ஒரு பாடல், உங்களுடைய விருப்ப பாடல் யாரும் பயந்து ஓடிவிடும். இதுவரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் தான் பாடணும். என்னன்னா அந்த வீட்டு பாடகையா இருக்கிறேன். சரி. புத்தம் புது காலை பொன்னிற வேலை என் வானிலையே தினம் தோறும் தோன்றும் சுபராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தம் புது காலை பொன்னிற வேளை. நன்றி. குரல் ஒத்துழைக்க மறுக்கிறது. அதே போல ஒரு சமூக சேவகரா நீங்க பல சேவை செய்கிறீங்க. குறிப்பா இப்ப இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகக்கூடிய காலங்கள் கூட முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, பாடசாலை காலம் ஜனவரி ஆரம்பிக்குது. அதுக்காக பலருக்கு இந்த அபியாச கோப்பிகள், அதாவது நோட் புக்களை கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த சேவையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? இவ்வளோ வேலைக்குள்ளேயும் இப்படி சமூக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் கூட புத்தகங்கள் வாங்க வசதி இல்லாமல் வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வி என்பது அனைத்து சிறுவர்களுக்கும் மறுக்கப்படாமல் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அதனால் எனக்கு பாரிய அளவு கொடுக்க முடியாவிட்டாலும் நான் அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, கொரோனாவுக்கு முன்பு வரை ஒரு 2 மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை முழுவதுமாக வாங்கி கொடுத்தேன். அதற்கு பின் கொரோனா காலத்துக்கு பின் விலையேற்றம் காரணமாக என்னால் அப்படி வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அது 4 மடங்காக மாறிவிட்டது. இப்பொழுது தனியாக நான் செய்து கொண்டிருந்த நான் கடந்த வருடம் முதல் எங்களுடைய காரியாலயத்தில் எங்களோடு பயணிக்கும் சிலரிடம் உதவி என்றால் பண உதவி அல்ல, அவர்களால் முடிந்த ஒரு பென்சிலோ அல்லது ஒரு பேனையோ ஒரு அபியாச கொப்பியோ ஏதாவது உங்களால் முடிந்ததை வாங்கி தாருங்கள் எனும் போது உண்மையில் எனக்கு நிறைய அளவு ஒரு 1 லட்சம் பெறுமதியான புத்தகங்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றன. ஒரு அதாவது ஒரு
கண்டி மாகாணத்தில் ஒரு சிறிய பாடசாலை மாவட்டத்தில் சிறிய பாடசாலை ஒன்றுக்கு முழுவதுமாக கொடுக்கக்கூடிய அளவு எனக்கு அபியாச புத்தகங்கள் கிடைத்தன. அது எனக்கு ஒரு கிடைத்த வெற்றியாக இருக்கிறது. அடுத்த வருடம் செய்ய வேண்டும். நிச்சயமா. இல்ல என்னன்னா எல்லாரும் வந்து சமூக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக மட்டும் செய்வாங்க. ஆனா நீங்க இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னும் போது ஏதாவது இப்ப உங்க மேல இதுக்கும் விமர்சனங்கள் வரும், தொடர்ச்சி சுய விளம்பரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதே மாதிரி தான் நீங்க 4 பேருக்கு பகிரும்போது அதுக்கும் வேற மாதிரியான விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் எப்படி கடந்து போகும்? விமர்சனங்கள் என்பது இதுவரை என் காதுகளில் வந்ததில்லை. ஏனென்றால் நான் என் சொந்த பணத்தில் அடுத்தவருக்கு தெரியாமல் தான் செய்து கொண்டிருக்கேன். இது போட்டு நேர்காணல் இதை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. இன்னும் பலர் என்னை பார்த்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் இதில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கு முன் நான் குறிப்பிட்டதில்லை. அதனால் எனக்கு விமர்சனங்கள் குறைவாகவே இருக்கிறது. ஆனாலும் விமர்சனங்கள் வந்தாலும் அதையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாகும். அதே போல இப்ப மாணவர்களுக்கு கருத்தரங்குகள் நடத்துறது, அவர்களோட வந்து கலந்து ஆலோசிக்கிறது, அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்க, இப்போ 2K கிட்ஸ், அதே மாதிரி 90s கிட்ஸ், அதுக்கு முன்னாடி 70s கிட்ஸ், இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இதே இடத்துல இப்போ நீங்க இன்றைக்கு வந்து நிறைய மாணவர்களை அவர்களோட வந்து கலந்து ஆலோசிக்கிறது, அதே மாதிரி கருத்தரங்கள் ஈடுபடும் போது இந்த மாணவர்களுடைய அந்த தன்மைகள், அதே மாதிரி அவர்களோட பழகிற விதமெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான அதாவது அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது நாங்கள் சொல்ற ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பயந்து ஒளிகிற சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி பேசிக்கொள்ற ஒரு காலம் வந்து மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து செல்வீங்க. அதே மாதிரி அவர்களோட பழகும்போது இதெல்லாம் உங்களோட அனுபவ ரீதியாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நாங்கள் வளர்ந்த காலத்திற்கும் இப்பொழுது உள்ள பிள்ளைகள் வளரும் காலத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நாங்கள் எதை சொன்னாலும் தலையாட்டு பொம்மைகளாக வாழ்ந்திருந்தோம். அதை திருப்பி கேள்வி கேட்பதற்கு பயன். ஆனால் இன்றைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த விட முடியாது. அவர்களுக்கான சரியான பதில் கிடைக்கும் வரை அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய பதில் அவர்களுக்கு சரியாக இருந்தால் அவர்கள் அதை பின்பற்ற தயங்க மாட்டார்கள். ஆனால் கருத்தரங்கு எனும் போது இலங்கையில் கருத்தரங்குகள் குறைவு, பாடசாலைகள் வைப்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்தியா, தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளில் கருத்தரங்கு நடைபெறுகிறது. அன்றைய காலகட்டத்துக்கான ஒரு தலைப்பினை கொடுத்து அழைக்கிறார்கள். அதுபோல ஒரு மாணவி என்னிடம் கேட்டார், எப்படி மேடம், இந்த கடவுள் பொதுவானவர் தானே, ஏன் மனிதர்களை இப்படி ஏற்றத்தாழ்வோடு படைத்தார்? உண்மையில் அருமையான கேள்விதான் அது. நான் சொன்னேன், உண்மைதான், ஆனால் அதற்கு முன் நான் சில கேள்விகள் கேட்கிறேன் என்று. இங்கு மேடு பள்ளம் இருக்கிறதா உலகத்தில்? ஆமாம். மலை, ஆறு, கடல், இந்த மாதிரி நீர்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறதா? ஆம். மரங்கள், செடி கொடிகள் வேறுபாடு இருக்கிறதா? ஆம். இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை. இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாகத்தானே ஒரே படைத்திருக்கிறார். அப்போ மனிதர்களை அவர் எப்படி ஒரே மாதிரி படைப்பார்? வித்தியாசத்தோடு தான் படைப்பார். அப்போ ஏன் நீங்கள் இதை மட்டும் கேள்வி கேட்கிறீர்கள்? அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் திருப்திப்படும் வகையில் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய கேள்விகள் கொஞ்சம் அவர்களுடைய கேள்வி எப்படி கேட்பார்கள் என்று நாங்கள் சற்று நிதானமாகவே இருக்க வேண்டும். பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ரொம்ப நன்றி, பல விடயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. காஃபி வித் ப்ரோமோவர்ஸ் சென்ட்ரல் இணைஞ்சிருக்கிறோம், எங்களோட தாமரை செல்வி இணைஞ்சிருக்காங்க. இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் ப்ரோமோவர்ஸ் சீசன் 2ல. எங்களோட கவிஞர் தாமரை செல்வி இணைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து சில கேள்விகள் நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பதிலை மட்டும் சொல்கிறீங்க. சரி, ஓகே. இது வளமையான எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான். லைஃப்பில் நம்ம என்னதான் ஒரு உயரத்துக்கு போனாலும் முதல் தடவை வாங்கிய சம்பளம் அப்படின்றது நம்ம மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முதலாவது சேலரி. என்னுடைய முதலாவது சம்பளம் 4000 ரூபாய். கணக்கு உதவியாளராக செய்து முதலாவது சம்பளம் 4000. இதுதான் முதல் வேலை. ஆம். சரி, அதே மாதிரி உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறது யாருன்னு? அது ஒரு சிக்கலான கேள்வி. என்னென்ன மிகப்பெரிய குடும்பம், அதனால என்ன யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரி, ஓகே. இவரு பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு யாராச்சும் இருக்காங்க? இருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் யாரையும் வெறுப்பதில்லை. ஆனால் ஒரு நபரை வெறுக்கக்கூடிய அளவு ஒரு சில காயங்கள்,
அதனால் நான் இருக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட அதிகமா திரும்ப திரும்ப கேட்குற கேள்வின்னு நீங்க அதை நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய எப்படி நீங்க இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? நான் கேட்டேன், டைம் தான் கேட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி எனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? மிக ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை இல்லை. ஆனால் தேவையானவற்றை பூர்த்தி செய்து வாழ வேண்டும். சரி, நான் இந்த விஷயத்துல ஜெனிவன் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது இல்லை நீங்க சொல்ற விஷயம்? அப்படி மனிதர்கள் இருந்து விட முடியுமா? சொல்றேன், நான் இந்த விஷயத்துல சரி ஜெனிவனா இருக்கேன் அப்படின்னு. என்னை நான் வழிநடத்துவதில் நானே தான். சரி, எனக்கு இவங்க கூட எல்லாம் நேரம் செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் குடும்பத்தினரோடு, ஏனென்றால் நிறைய கதைத்து கொண்டு. சரி, என்னோட கனவுகள் இதை நோக்கித்தான் பயணிக்கிறது அப்படின்னா கனவுகள் இதை நோக்கி ஏதாவது சாதிக்க வேண்டும், எதிர்காலத்தில் என்னுடைய பெயர் சொல்லும் அளவு நான் வாழ வேண்டும், அதுதான். சரி, அதே மாதிரி எனக்கான எல்லை இவ்வளவு தூரம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? எனக்கான எல்லையை நான் நிர்ணயிக்கவில்லை, இன்னும் பயணிக்க வேண்டும், இன்னும் சாதிக்க வேண்டும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாரையாச்சும் பார்த்து நீங்க மோட்டிவேட் ஆனதோ இல்லைன்னா இன்ஸ்பயர் ஆனது மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கா? அப்படிங்கிறது இல்லை. சரி, அதே மாதிரி நீங்க எழுதின முதலாவது கவிதையா இருக்கலாம் அல்லது முதலாவது புத்தகமா இருக்கலாம், அது உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு? முதலாவது எழுதிய கவிதை என்பது உண்மையில் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் கவிதை எழுதினாலும் பல கவிஞர்களுடைய கவிதைகளை நான் வாசித்ததில்லை. எனக்கு சிறு வயதில், எந்த வயது என்று எனக்கு நினைவில்லை, ஆனால் நான் வாசித்த ஒரு கவிதை என் மனதில் இன்னும் இருக்கிறது. நான் எழுதிய கவிதை கூட எனக்கு நினைவில் இல்லை. என் மனதில் வெள்ளையடித்தாய், வீட்டுக்கு வெள்ளையடித்தாய், என் மனதை கொள்ளையடித்தாய், நீயும் கூட நிலவு, இன்று வரை தேயவில்லை உன் நிலவு, என்னை விரும்பி பார்க்க வைத்தது கொலிசொலி சத்தும், விரும்பி பார்த்தது என் விழிகளின் குற்றம் என்று ஒரு கவிதை வாசித்தேன். அது இன்னும் ஏனோ தெரியவில்லை, எனக்கு இடையில அந்த மனதில் வந்து போகும் அந்த கவிதை நயம், நினைவுகள். சரி, அதே மாதிரி இன்னொரு கருத்து இருக்கு, கவிஞர்கள் கவிதை எழுதுறவர்கள் எழுத்துத்துறையில நிறைய பேசுவாங்க அப்படின்ற விஷயம். நிச்சயமாக எதனால பேசுவார்கள் என்று கூறும்போது எல்லோரிடம் பேச முடியாது. சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில இடங்களில் கேட்க வேண்டும், பல இடங்களில் நாங்கள் பேச வேண்டும். சரி, நிச்சயமா. அதே போல இப்ப தொடர்ச்சியா நம்ம நிறைய விஷயங்கள் உங்களை பத்தின பேசுறோம். அதில் நீங்க வாங்கிய விருதுகள் அப்படின்றதுல நிறையவே இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கலை இலக்கிய விருது, அதே நேரத்துல மாமன்னன் பண்டாரவன்னியன் விருது, அதே மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார் விருது, தொலைக்காட்சி விருதுகள், அதே மாதிரி இலங்கையின் கலைஞர்கள் கலாரத்ன விபூஷ விருது, அதே மாதிரி மகாகவி விருது, இவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இந்த விருதுகளை பற்றி உங்களுடைய பார்வையில விருதுகள் உண்மையில் கலைஞர்களுக்கு ஊக்குவிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஆனால் இன்று விருதுகள் வாங்குவதற்கு எனக்கு நேற்று கூட நான் ஒருவரிடம் கதைத்தேன், பயமாக இருக்கிறது. ஏனென்றால் விருதுகள் இன்று விலை விற்பனைக்கு உள்ளாகும் ஒரு பொருளாக மாறிவிட்டது. அதனால் நாங்கள் விருதுகள் உண்மையில் வாங்கி கொண்டு வந்தாலும் எங்களிடமும் பணம் கொடுத்தா வாங்கினீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி வந்துவிடுமோ என்கின்ற பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். தகுதியானவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் விருதுகள் சென்றடைய வேண்டும் என்பதில் ஐயம் இல்லை. ஆனால் அது ஒரு விலை நிர்ணயிக்கப்படும் நிலை மாற வேண்டும். இதே போல இவ்வளவு துறைகள்ல பயணிக்கும் போது சிலருக்கு வந்து குறிப்பா வந்து கவிஞர்கள் அதே மாதிரி எழுத்துத்துறையில இருக்கும்போது நிறைய பேர் நம்ம சொல்றது என்னச்சுன்னா அவர்களோட கர்வத்துல ஒரு ஆணவம் மாதிரி வந்து இருக்கும். அவர்களுடைய பேச்சுகள் அதே மாதிரி அவர்களுடைய விடயங்கள் இப்படி இருக்கும்ன்றது வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது நிறைய தகவல்களை அவங்க சொல்றதால, நிறைய விஷயங்கள் சொல்றதால அது வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கும் அவங்க வந்து பெருசா பேசுறாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஆனா நேர்ல பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி இப்போ இந்த துறையில நீங்க பயணிச்சுட்டே இருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களுக்கு மூத்தவர்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து? ஆனால் உண்மைதான், கர்வமாக இருப்பார்கள் என்பது உண்மை அல்ல. பார்ப்பதற்கு கர்வமாக இருப்பார்கள். நான் சில விடயங்களை செய்த பிறகு அனுபவ ரீதியாக உணர்ந்த விடயம், நாங்களாக போய் கதைத்தால் அந்த விடயங்களை இவர்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறார்கள் என்று எங்களிடம் காட்ட வருகிறார்களா என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கி விடுமோ என்கின்ற பயம் காரணமாக தான்
அமைதியாக இருக்கிறார்கள். அது பார்வைக்கு கர்வமாக தெரிகிறது. பேசும்போது பல விடயங்களை, தகவல்களை ஆர்வமாக கேட்பவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், ஆர்வம் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் நிறைய ஊடகத்துறையில் உள்ள இலங்கையின் மூத்த ஊடகத்துறை ஆக இருந்த திரு மாணிக்கவாசம் ஐயா, அவரை கடந்த 2 வருடங்கள் 1.5 வருடங்கள் இறந்து விட்டார். அவரிடம் கூட நான் பேசும்போது எல்லோரும் அவரை அறிமுகப்படுத்தும் போது ஏதோ ஒரு பயத்துடன் கூறினார்கள். ஆனால் நான் கதைக்கும் போது நிறைய விடயங்களை அவரிடம் கற்றுக்கொண்டேன். நிறைய தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்கள். அவர் 3 தசாப்த காலம் ஊடகத்துறையில் இருந்த ஒருவர். நிறைய விடயங்களை நான் ஊடகத்துறையில் இல்லாவிட்டாலும் எனக்கு அதை நிறைய சொல்லி இருக்கிறார். நிறைய கதைத்திருக்கிறோம் இருவரும். கதைக்கும் போது அவர் என்னிடம் சொல்வார், தாமரையிடம் கதைக்கும் போது அந்த நோய்கள் மறந்து விடும் என்பார். ஏனென்றால் நான் சிறு குழந்தையாக மாறி துருவி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த மாதிரி நிறைய மூத்த எழுத்தாளர்கள் பலரிடம் எனக்கு அறிமுகம் இருக்கிறது. நான் தேடி அவர்களை கதைக்கும் போது நிறைய விடயங்களை எனக்கு பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அறிவு விருத்திக்கு அது தேவையாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு விடயங்களை இது கற்றுக்கொண்டோம், இது போதும் என்று நினைக்கக்கூடாது. இன்னும் தேடுவ அது ஒரு ஊற்று கிணற்று நீர் போலதான், அல்ல ஊறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தக வெளியீட்டுகளுக்கெல்லாம் சென்றிருப்பாங்க. சில இடத்துல நம்ம விரும்பி போற ஒரு விடயம் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல நம்ம போயிட்டோமே இதுல இருந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வருது, நிறைய வெளியீடுகள் வருது, நிறைய கவிதைகள் நூல்கள் வருது. ஆனா சில இடத்துல இது நம்ம மனசுக்கு பிடிக்காம இருக்கு. கவிதைகள் கூட படிக்கும்போது திருப்தி இல்லாத மாதிரி, அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளும் பக்கம் எல்லா மனிதர்களுக்கும் இல்லை. என்னிடம் பழகுபவர்களிடம் நான் சொல்லுவது, என்னை புகழ வேண்டாம், என்னிடம் உள்ள குறைகளை சொல்லுங்கள். அடுத்த கட்டத்தை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் எனக்குள்ளேயே நான் நன்றாக எழுதுகிறேன், நன்றாக வாசிக்கிறேன் என்று நானே அப்படி ஒரு எண்ணப்பாடை வளர்த்து கொண்டே சென்று விட்டால் என்னுடைய பிழைகள் என்னவென்று எனக்கு தெரியாமல் போய்விடும். அதுபோல எழுத்தாளர்களோ கவிஞர்களோ யாராக இருந்தாலும் தங்களுடைய படைப்புகளை இன்னொரு கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு உட்படுத்தி கொண்டால் அவர்கள் இன்னும் சிறந்தவர்களாக மாறலாம். எல்லோரும் சிறந்தவர்கள் அல்ல. நான் கூட ஆரம்பத்தில் எழுதிய கவிதையும் இப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய நானா இப்படி எழுதியிருக்கிறேன், ஏதோ சின்ன பிள்ளைக்கு இருக்கியது போல என்று தோணும். அதுபோல காலம் போக போக நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் பலருடைய விமர்சனங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ இரண்டுமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பலருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலருடைய கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கி கொண்டுதான் கடக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் இல்லை, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற எண்ணம் வந்து விட்டால் அது நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் கேட்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக பல வெளியீடுகள் ஒரு காலத்தில் இலங்கையில தலை சிறந்த பல வெளியீடுகள் இருந்தது, பல புத்தகங்கள் வெளியாயிடுச்சு. ஆனா இப்ப இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி நம்ம கைக்குள்ள நெருங்கி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு குறுகி ரொம்ப சிறுசா மாறின மாதிரியான எண்ணம் இருக்கா? நிச்சயமாக என்று இலங்கையில இருந்து படைக்கப்பட்ட பல தயாரிப்புகள் தென்னிலங்கையில கூட விற்பனையான காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு ரொம்ப குறைஞ்ச மாதிரி பார்க்கும்போது தெரியுது. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதற்கான காரணம் இன்றைய இளைய தலைமுறைகள் வாசிப்பதற்கான புத்தகங்களை வாங்கி வாசிப்பதற்கான நேரமின்மை என்கின்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது ஒரு பிழையான விடயம். வாசிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான நேரம் ஒதுக்கியாக வேண்டும். தினமும் நாங்கள் சாப்பிடுவது, உறங்குவது, தொழில் செய்வது, படிப்பது எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்குவது போல ஒரு அரை மணித்தியாலம் நான் இதை வாசிக்க வேண்டும். முடிந்த அளவு நூல்கள் என்று இல்லை, பத்திரிகை கூட இன்று பெருமளவு விற்பனை குறைந்து விட்டது. நிறைய பேர் பத்திரிகை வாங்குவதில்லை என்கின்ற ஒரு செவிமடுக்கும் போது வேதனையாக இருக்கிறது. வாசிப்பு என்பது கட்டாயம் முக்கியம். நீங்கள் கைபேசியில், இன்றைய தலைமுறை கைபேசியில் வாசியுங்கள். அது இன்னொன்று, இப்பொழுது நாங்கள் PDF-இல் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நவநாகரிக முறைக்கு மாறிவிட்டார்கள் அல்லவா? அதை அவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். ஆனால் நூல் என்பது என்ன பொறுத்தளவில் நூலின் வாசனை நுகர்ந்தாலே ஒரு அறிவு சிறிது வளர்ந்தது போலதான் இருக்கும். ஆமா, சரி. ரொம்ப நன்றி. உங்களுடைய இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு விடயங்கள், அதாவது யதார்த்தமான பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. ஸோ இறுதியா நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள், வாசகர்கள், உங்களுடைய நண்பர்கள், அதே மாதிரி உறவுகளை யாராச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமாக எல்லோருமே இந்த பூமியில் பிறந்த நாம் எல்லோருமே எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். எல்லோருக்கும் கடவுள் ஒரு திறமையை வைத்திருக்கிறார்.
நாங்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் நூல் வெளியீடு தான் செய்ய வேண்டும், படிப்பாளர்களாக தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அதை நீங்கள் அடையாளம் கண்டு அதன் மூலம் உங்களுடைய தொழில் ஒன்று இருக்க வேண்டும். அது இல்லாமல் உங்களுடைய திறமைகள் என்று ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அடையாளம் கண்டு வெளிக்கொணர வேண்டும். முக்கியமாக உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகளவு பணம் செலவழித்து ஆடைகள், உணவு வகைகள் வாங்கி கொடுக்கிறீர்கள். கட்டாயமாக மாதம் ஒரு நூலாவது வாங்கி கொடுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு நிறங்கள், படங்கள் கவரக்கூடிய வகையில் தான் நூல்கள் விருப்பம். அதுபோல வாசிப்பை தூண்டும் விதம் என்பது ஒவ்வொருடைய சிலருக்கு சிறுகதை பிடிக்கும், சிலருக்கு ஒவ்வொரு விடயம் பிடிக்கும். கவிதை, சிறுகதை, கட்டுரை, படங்கள் பார்ப்பது போன்ற. அது எப்படியான உணர்வுகளுடன் உங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி முதலில் வாசிக்க உள்நுழைய அனுமதியுங்கள். அதற்கு பின் அவர்களாக தேடிக்கொள்வார்கள் அவர்களுடைய நூல் வாசிப்பை. வாசிப்பு, மரம் வளர்ப்பும், இது இரண்டும் கட்டாயம் வேண்டும். மரங்களை தவிர்க்காதீர்கள். பசுமை புரட்சி, இன்றைய வாழ்க்கை நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்கால சந்தினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய ஒரு விடயம் இயற்கை. அதனால் நாங்களே அனுபவித்து செல்லாமல் எதிர்கால சந்தினருக்கு இயற்கையை விட்டு செல்லுங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேரத்தை செலவு பண்ணி வந்ததுக்கு. அதே மாதிரி டான் டிவியில ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சுதர்சினி, சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையை சந்திப்பு விடைபெறும். ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி.